இந்த கழுகுன்ற இமேஜ் தேவனுக்கு ஒப்பா எப்படி மாறுமோ அதுபோல நமக்கு ஒப்பாகவும் மாறுது. இஸ்ரவேல் மக்களை எப்படி சுமந்து கொண்டு வந்தேன்றாரு. கழுக போல என்ன பண்ணேன், நீங்கள் 40 வருஷம் நீங்கள் வரல, கழுகு போல நான் உங்களை என்ன பண்ணேன், சுமந்து கொண்டு வந்தேன் அப்படின்றாரு. அப்போது தேவன் தன்னை அதனோடு என்ன பண்ணுறாரு, ஒப்பிடுகிறார். அதே நேரத்தில் இந்த கழுகுன்ற இமேஜ் தேவனுக்கு ஒப்பா எப்படி மாறுமோ அதுபோல் யாருக்கு ஒப்பா மாறுது, நமக்கு ஒப்பாகவும் மாறுது. ஏன்னா அவர் இமேஜ் எதுவோ அதான் அவர் இமேஜ். பாருங்கள், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகினுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்களே. எல்லாம் சொல்லுங்க, கழுகினுடைய செட்டைகளின் மேல் சுமந்து. ஆமென். நம்புறீங்களா? தேவன் தன்னை கழுகுக்கு ஒப்பா சொல்றது மட்டும் இல்லை, கழுகு தன் குஞ்சுகளை சுமப்பது போல அவர் உங்களை சுமக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வாழ்க்கையை நான் எப்படிங்க வாழ போகிறேன்னு நினச்சிங்கன்னா பயமாயிடும். என்னை சுமக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார், என்னை சுமக்கக்கூடிய தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். வேதவசனம் அப்படி தான் சொல்லுது. தாயின் கருவில் வெளிப்பட்ட நாள் முதற்கொண்டு நான் உன்னை தாங்கினேன், நான் உன்னை ஏந்தினேன், நான் உன்னை தப்புவித்தேன், நான் உன்னை சுமப்பேன். எது வரைக்கும் அவர் சொல்றாரு, உன் நரை வயது மட்டும் நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை தப்புவிப்பேன், நான் உன்னை சுமப்பேன் அப்படின்னு வாக்கு பண்ணுகிறார். ஆமென். சிலர் பாருங்க, முதிர் வயதில் ஆகும்போது பயம், என்ன ஆகுமோன்ட்டு. கடவுள் சொல்றாரு, நான் பார்த்து பண்றேன்.